ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி காய் வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மணத்தக்காளி காயை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா அதில் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு கொத்து கறிவேப்பிலை கூட ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மணத்தக்காளி காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடயே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி இல்லைன்னா குட்டி தக்காளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மிளகு தக்காளி கீரை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு வாய்ப்புண்ணெல்லாம் இருந்தால் கூட அந்த வாய்ப்புண்ணு எல்லாமே ஆறிடும். பாருங்கள், இப்போ இந்த காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கூடயே நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எடுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மிளகு தக்காளி காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.